வணக்கம். முதுமையை தடுத்து இளமையை பராமரிக்க. ஒரு சிலர் இளமையாவே வயது இருக்கும். ஆனா, பார்ப்பதற்கு முதுமையாக இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்திகள், உயிர் செல்கள் வெளியேறிடுச்சுன்னு அர்த்தம். வயசான மாதிரியே காணப்படுவாங்க. தடுமாறுவாங்க. இதுக்கு நம்ம தடுத்து இளமையை காக்கலாம். இதுக்கு ஒரு வர்ம பிராண யோகா இருக்குங்க. அதாவது முன் முழங்கை நடுக்கு மைய வர்ம பிராண யோகா. நம்ம கையில் தாங்க இருக்கு. இப்போ கை எடுத்துக்கிட்டேன். வலது கை எடுத்துக்கிட்டேன். வலது கையினுடைய இந்த முழங்கை பள்ளம். இது முழங்கை மொழி பொறுத்து வர்மம். இதிலிருந்து முன்பக்கத்துல மெதுவா அப்படியே கோடு போட்டுட்டே வரேன். இங்க அந்த நம்முடைய மணிக்கட்டு இருக்கு. இந்த மணிக்கட்டுக்கும் இந்த பள்ளத்துக்கும் முழங்கை மொழி பொறுத்து வர்மத்துக்கும் மையப்பகுதி. இதுதாங்க அந்த முன் முழங்கை நடுக்கு வர்ம பிராணயோகா செய்யக்கூடிய மையப்புள்ளிங்க. இங்க தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 2 நிமிடம் அந்த வர்ம பிராணயோகா செய்யணும். அழுத்தி அழுத்தி விடுறதாங்க அந்த வர்ம பிராணயோகா. மற்ற 4 விரலுக்கு பின்னாடி வச்சுட்டு கட்டை விரலை முன்னாடி வச்சுட்டு அழுத்தி விடணுங்க. இது என்ன செய்யுதுன்னா, அதிக அளவு உயிர் மின்னோட்டம் வெளியேறத தடுக்குதுங்க. இது போதுங்களா நமக்கு. அதுக்கடுத்து ஒரு நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி. இடது பக்கம் காற்றை உள்ள இழுத்து வலது நாசியில் விட்டுட்டு வலது நாசி வழியாக காற்றை உள்ள இழுத்து இடது நாசியாக விடணும். இந்த மாதிரி ஒரு 5 சுற்றுகள். இது நாடி சுத்தி பிராணாயாம பயிற்சி. இது மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே செஞ்சுட்டே வந்துட்டே இருக்கணும். இது குறைஞ்ச நாட்களில் செய்தாலே போதுங்க. நம்ம இளமையே பாதுகாக்கலாம். இதோட உணவு கொஞ்சம் அளவு குறைச்சிக்கணும். இப்போ நம்ம இளமையாக இருக்க போகிறோம், ஒரு முயற்சி எடுத்துட்டோம் இல்லைங்களா? அப்போ உணவு கொஞ்சம் அளவு குறைக்கணும். நம்ம சாப்பிட்ற அளவு கூட கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏதாவது ஒரு வேளை காய்கறி சாறு குடிக்கணும். டீக்கு பதிலாக அது குடித்தா போதுங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தோம்னா, இந்த பயிற்சி அந்த உயிர் செல்கள் வெளியேறாமல் தடுக்கப்படுகிறது. நீண்ட நாள் காலம் பராமரிக்கலாம். முழு முதுமையை தள்ளி போடலாம். இது யாரெல்லாம் செய்யணும்னா, 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்கள் தொடர்ந்து கண்டிப்பாக செஞ்சுட்டே வந்தோம்னா, நம்ம அந்த முதுமையிலிருந்து விடுபட்டு இளமையோடு இருக்கலாம். அந்த இளமையை செய்யறதுக்கு இது அவசியம் நம்ம தேவைப்படுகிறது. இளமையை காப்போம். நம் நலத்தை நம் காப்போம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.